Hello students, welcome to Surya Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது worksheet number 15 polynomial 6th chapter worksheet number 15. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா polynomial multiplication தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ question number 1 பாருங்க. question number 1 3 multiplied by 2x square plus 5y square minus 3xy. நம்ம ஆல்ரெடி நமக்கு கிளியராக தெரியும் இந்த 3 அப்படிங்கிற இந்த டேர்ம் இங்கே இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளைனா 3 2s are 6x square plus 5 3s are 15y square minus 3 3s are 9xy அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். 3 3s are 9xy அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். உங்களோட ஆன்சரை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே போல தான் இங்க இருக்கிற மைனஸ் 3x எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் 3 5s are மைனஸ் 15x square y மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும்பா 3 10s are 30x cube minus 3 into 3 minus 9xy square அப்படின்னு கொடுத்தா நம்மளோட ஆன்சர் கரெக்டா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ஒரு பைனாமியல் மல்டிப்ளிகேஷன், பைனாமியல் இன்டு பைனாமியல். ஸோ ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த 3x இந்த ரெண்டு டேர்மையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 5s are 15x, 3 5s are 15x square. தென் நெக்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 3 3s are 9xy. தென் இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை ஆனா மைனஸ் 10xy. இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் 3 2s are 6y ஸ்கொயர் அப்படின்னு வந்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் மூவிங் டு த ஃபோர்த் கொஸ்டின். இது ஃபர்ஸ்ட் 2x பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கிற 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது மைனஸ் 7 2s are 14x ஸ்கொயர் y அப்படின்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6x கியூப் அப்படின்னு கிடைக்கும். தென் லாஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டும் மைனஸா இருக்கிறதுனால பிளஸ் 2 2s are 4xy ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே போல நமக்கு நெக்ஸ்ட் இந்த 3y அப்படிங்கிற டேர்ம் இந்த 3 டேர்ம்ஸையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 3 7s are 21xy ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9x ஸ்கொயர் y. இந்த லாஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 3 2s are 6y கியூப் அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. எங்கேயாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு பாருங்க. இவங்க ரெண்டு பேருமே நமக்கு லைக் டேர்ம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணா பாசிட்டிவ் 9 நெகட்டிவ் 14 இருக்கு. இட் இஸ் 5 நெகட்டிவ் 5x ஸ்கொயர் ஒய் அப்படின்னு கொடுத்துடலாம். தென் எக்ஸ் கியூப் ஒரு இடத்துல தான் இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கலாம். தென் எக்ஸ் கியூப் அப்படியே இருக்கு. இங்க பாருங்க, இங்க xy ஸ்கொயர், இங்கேயும் xy ஸ்கொயர் இருக்காரு. ரெண்டையும் ஆட் பண்ணினா 25xy ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம். தென் மைனஸ் 6y கியூப் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பாருங்க, சேம் மல்டிப்ளிகேஷன் தான், பட் இது பார்த்தீங்கன்னா ட்ரைனாமியல் மல்டிப்ளிகேஷன். இங்க இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் இந்த 3 டேர்ம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2x எடுத்து இந்த 2x y அண்ட் 3y எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணினா 2 2s are 4x ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2x இன்டூ y. தென் அடுத்து லாஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணா 2 3s are 6xy அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதே போல நெக்ஸ்ட் 3y போயிட்டு இவங்க 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 3 2s are 6xyன்னு கிடைக்கும். பிளஸ் 3y ஸ்கொயர் அப்படின்னு கிடைப்பாங்க. தென் ஃபைனலா மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9y ஸ்கொயர் போட்டிருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். தென் ஃபைனலா z இருக்காரு, அவரும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 2xz பிளஸ் zyz பிளஸ் 3yz அப்படின்னு கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஆக்சுவலா இந்த இடத்துலயே நம்ம இது ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். 4y அப்படின்னு காமனா போட்டு கூட நம்ம போடலாம். ஓகே, நம்ம சால்வ் பண்ணிட்டோம், இப்படியும் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கொடுக்கலாம்.
சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4x ஸ்கொயர் வேற எங்கேயுமே இல்லை, இவர் ஒரே ஒரு இடம் தான். அப்போ 4x ஸ்கொயர் அப்படியே வந்துருவாரு. xy வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. இங்க ஒரு xy இருக்கு, இங்க ஒரு xy இருக்கு, இங்கேயும் பாருங்க ஒரு xy இருக்கு. டோட்டலா 3 பிளேசஸ்ல நமக்கு xy இருக்காரு. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணினா 6 6 12 12 plus 2 14 plus 14xy plus இங்க ஒரு y ஸ்கொயர் வேற இங்க ரெண்டு y ஸ்கொயர் இருக்காரு, ரெண்டையும் ஆட் பண்ணினா 9 plus 1 10 12y ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்து அவங்களும் முடிஞ்சிட்டாங்க. தென் xz yz இவங்க ரெண்டு yzையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பிளஸ் 2xz கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3, இங்க ஆக்சுவலி 1 இருக்கிறது தான் மீனிங், பிளஸ் 4yz அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணலாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6, இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு முடிஞ்சது இது கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே 4/3 இருக்காங்க, இங்கே 3 இருக்காங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4 தான் கிடைக்கும். தட் இஸ் 4 ரெண்டு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். தென் ரெண்டு பக்கமும் ப்ளஸ் இருக்காங்க, ப்ளஸ் போட்டுங்க. தென் 4/3 ரெண்டு கோஎஃபிஷியன்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே இருக்கிற 4/3யும் இங்கே இருக்கிற 3/4ம் ரெண்டும் நமக்கு மல்டிப்ளை ஆனால் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 வந்துடுவார். 1 தேவையில்லை, 1 போட்டால் தப்பு இல்லை, தேவையில்லை, போட தேவையில்லை. அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டும் மல்டிப்ளை ஆனால் நமக்கு XY அப்படின்னு கொடுத்துருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். தென் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க, அதே சேம் டைப் ரெண்டு பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். கொஸ்டின் நம்பர் 7, 3y ஸ்கொயர் இங்க இருக்கிற ரெண்டு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை ஆகணும். அடுத்து 6y ஸ்கொயர் ரெண்டு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 8s are minus 24 y power 5. Then plus 9 3s are 27 y power 4. y power 4. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6 8s are 48. 48 y power 4 plus 9 6 are 54 y cube அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். 54. இதுல ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருந்தா சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்க பாருங்க y பவர் 4, இங்க y பவர் 4 ரெண்டு பேருமே இருக்காங்க. இவங்களை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது மைனஸ் 24 y பவர் 5. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மைனஸ் இவர் 1 இவர் 2, 21 20 30 40 40 டேஸ். ஸோ y பவர் 4 நமக்கு ஆக்சுவலா நெகட்டிவ், அவர் தான் பெரிய ஆளு, அப்படியே கொடுத்தாச்சு. 54 y கியூப் அப்படின்னு கொடுத்திருந்தா நம்மளோட ஆன்சர் இஸ் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ஒரு பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க, தென் செகண்ட் டேர்ம் அதே போல 5m கியூபுக்கும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 3 5s are மைனஸ் இன்டீஜர்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் இந்த சாப்டர் நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இன்டீஜர்ஸ் தெரியாதவங்க முதல்ல இன்டீஜர்ஸ்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க, அப்புறமா நீங்க வாங்க கிளியரா உங்களுக்கு ரீச் ஆகும். மைனஸ் 5 3s are 15 m பவர் இங்க ஒரு 4 அங்க ஒரு 4 டோட்டலா 8. தென் நெக்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 5 3s are 15 m பவர் 7 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அதே சேம் ரூலை இங்க அப்ளை பண்ணுங்க. மைனஸ் 5 5s are 25 m பவர் 7. லாஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 5 5s are 25 m பவர் இங்க ஒரு 3 அங்க ஒரு 3 டோட்டலி 6. அப்படி போட்டோம்னா நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கும். இதில் பாருங்க, இது ரெண்டையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னா மைனஸ் 5 m பவர் 8, இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 10 m பவர் 7 பிளஸ் 25 m பவர் 6 அப்படின்னு கொடுத்துருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th ஒர்க்ஷீட்ல 6th சாப்டர் 15th கொஸ்டின், 15th ஒர்க்ஷீட். ஓகே, இதுவும் பாருங்க சேம் ஒர்க்ஷீட் தான். 4 q பவர் 4 into 4q 4 4s are 16 q பவர் இங்க பவர் 1 இருக்கிறதா மீனிங் ஆட் பண்ணினா பவர் 5 பிளஸ் 4 1 is 4q பவர் 4 அப்படின்னு போட்டிருந்தோம்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 3 2s are 6 x ஸ்கொயர், 3 2s are 6 x ஸ்கொயர் பிளஸ் 3 3s are 9x அப்படின்னு கொடுத்துடலாம். தென் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 2x மைனஸ் 3 1 is 3 அப்படின்னு போட்டிருந்தா ஆன்சர் கரெக்ட். இட் இஸ் 6x ஸ்கொயர். இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணா பிளஸ் 7x
-3 அப்படின்னு கொடுத்துருங்க ஆன்சர். ஓகே, ஸோ இது கொடுத்துருந்தா இந்த ஆன்சர் நம்ம கரெக்ட். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்க. இப்போ அடுத்த கொஷின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11. -5m மல்டிப்ளை மோனோமியல் பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் பாசிட்டிவ். 5 2s ஆர் தேவையில்லை, பாசிட்டிவ் நம்ம போடணுங்கிற அவசியம் இல்லை. 5 2s ஆர் 10 m ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். தென் அகைன் பாசிட்டிவ் தான். இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணா 2 மைனஸ் பிளஸ் 5 3s ஆர் 15 mn அப்படின்னு போட்டிருந்தா 5 3s ஆர் 15 5 3s ஆர் 15 mn போட்டிருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் சேம் மோனோமியல் மல்டிப்ளைட் பை பைனாமியல். ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெண்டும் மல்டிப்ளை ஆனதுன்னா மைனஸ் 3 4s ஆர் 12 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட். தென் அகைன் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். ரெண்டு மைனஸ் சேம் சைன் மல்டிப்ளை ஆனால் பாசிட்டிவ். ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் மல்டிப்ளை ஆனாலும் பாசிட்டிவ். ரெண்டு ரூலையுமே நம்ம செக் பண்ணணும். ஓகே, சேம் சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக போகக்கூடாது. சேம் சைன் அப்படிங்கும்போது 3 மைனஸ் கூட மல்டிப்ளை ஆகும். அதுவும் சேம் சைன் தானே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கூடாது. அதனால தான் நான் இன்னொரு ஆல்டர்னேட் ரூல் சொல்கிறேன். ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் மல்டிப்ளை ஆனதுன்னா நமக்கு பாசிட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளை ஆகும்போது ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் 3 3s ஆர் 9 3 3s ஆர் 9 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இட் இஸ் ஒய் தென் இசட் இன்ட்டு இசட் இஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், சேம் ஒர்க் ஷீட் 15. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இது பாருங்க, ஒரு மோனோமியல் மல்டிப்ளைட் பை ட்ரைனாமியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் 3 2s ஆர் 6 எக்ஸ் கியூப் ஒய் மைனஸ் 3 2s ஆர் 6 எக்ஸ் கியூப் ஒய் தென் மைனஸ் 2 2s ஆர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் தென் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இங்க மைனஸ் 5 2s ஆர் 10 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இங்க பவர் 1 இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் கியூப் இசட் அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். எக்ஸ் கியூப் இசட். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் லைக் டேர்ம்ஸ் யாரும் இல்லை, அப்படி விட்டுறலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ பைனாமியல் மல்டிப்ளைட் பை கொஸ்டின் நம்பர் 14. ஏ பைனாமியல் மல்டிப்ளைட் பை பைனாமியல், இது தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் இந்த ரெண்டு டேர்மையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணோம். அதே போல இவரும் போய் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது இட் இஸ் 5a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b அப்படின்னு வந்துடும். 5a கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b. நெக்ஸ்ட் 2b ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 5 2s ஆர் 10 ab ஸ்கொயர் மைனஸ் 3 2s ஆர் 6b கியூப் மைனஸ் 3 2s ஆர் 6b கியூப் அப்படின்னு போட்டிருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இதுல லைக் டேர்ம்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. இவர் ஏ ஸ்கொயர் பி அப்படின்னு இருக்காரு, இவர் ஏ பி ஸ்கொயர். ஸோ லைக் டேர்ம்ஸ் இங்க யாருமே இல்லை. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இட்ஸ் த ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. ஒரு பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும். 2 3s ஆர் இங்க இருக்கிற 2x ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 2s ஆர் 6 3 2s ஆர் 6 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 2s ஆர் 10 xy 3 2s are 6 x square 5 2s are 10 xy plus 3 3s are 9x plus 5 3s are 15y போட்டுருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். லைக் டேர்ம்ஸ் யாரும் இல்லை, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. ஒரு ஃப்ராக்ஷன் பேஸ்டு கொஸ்டின், சேம் ரூல் தான். இதில் ஒன்றும் சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு மல்டிப்ளை ஆகணும். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது x/2 இன்டூ x/3 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 3s ஆர் 6. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பை 6. இதே சேம் ரூலை அடுத்த டேர்முக்கு அப்ளை பண்ணீங்கன்னா இட் இஸ் ரெண்டு பாசிட்டிவ் சைன். எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டும் மல்டிப்ளை ஆனா எக்ஸ் ஒய். ஸோ 2 அண்ட் 2 ரெண்டும் மல்டிப்ளை ஆனா 4 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வாங்க, இந்த y/2 மைனஸ் y/2 இன்ட்டு 3x/3 மல்டிப்ளை ஆனா இட் இஸ் மைனஸ் xy. நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2 3s ஆர் 6. தென் ஃபைனலா y/2 y/2 மல்டிப்ளை ஆனா ரெண்டுக்கும் மல்டிப்ளை ஆனா மைனஸ் இவர் பிளஸ்ல இருக்காரு மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை இவங்க டினாமினேட்டர் மல்டிப்ளை ஆனா 2 2s ஆர் 4. இஸ் அ ஃபைனல் ஆன்சர். நமக்கு இவங்க ரெண்டு பேருமே லைக் டேர்ம்ஸா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே லைக் டேர்ம்ஸ் xy/4 மைனஸ் xy/6 அப்படின்ட்டு இருக்காங்க. இது வேற ஒன்றும் கிடையாது. இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷன் டைப்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்றதையும் சொல்லிடுறேன். xy/4 மைனஸ்
xy by 6 அப்படின்னா நமக்கு தெரியும் LCM 6 and 4க்கு LCM is 12. ஸோ ரெண்டு டேர்ம் கூடயும் அந்த 12 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க. கேன்சல் ஆனால் நமக்கு 3 4s are 12, இங்கே கேன்சல் ஆனால் 2 6 are 12. ஸோ இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது இட் இஸ் 3xy மைனஸ் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆனால் 2xy. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இட் இஸ் 1xy டிவைடட் பை 12 அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ இதை மறுபடியும் நம்ம ஃபர்தராக நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தோம்னா எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா xy by 12 அப்படின்னு கிடைச்சிருக்காரு. இதை நம்ம ஃபைனலாக நம்ம எப்படி சொல்லலாம்னா x² by 6 plus xy divided by 12 minus y² by 4 அப்படின்னு போட்டிருந்தா அவர் ஆன்சர் இஸ் வெரி பர்ஃபெக்ட். இப்படியே கூட விடலாம், பட் இதை விட இதுதான் ரொம்ப ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். ஓகே, இந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் பண்ணணும். நமக்கு ஃப்ராக்ஷன் தெரியும் அப்படிங்கும்போது நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதே சேம் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்தராக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். எக்ஸசைஸ் 16 அந்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.